ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்காக தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக கரெக்டான அளவுகளோட எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பேனை சூடு பண்ணிவிட்டு 250 கிராம் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இடியாப்பம் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த அரிசி மாவை நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். இந்த தட்டைக்கு அரிசி மாவு வறுத்தெடுக்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் தட்டை கரெக்டாக வரும். அரிசி மாவு வறுத்தெடுக்கிற பக்குவம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவு சேர்த்த உடனே பச்சை வாடையாக இருக்கும் அந்த மாவு. அந்த பச்சை வாடை இல்லாமல் கையால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நரன்னு இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு வந்த உடனே இதை ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஆற விட்டு எடுத்து அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே உருட்டை உளுந்த வெறும் சட்டியில் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி செஞ்சுட்டு சலிச்சு எடுத்த உளுந்தம் பொடி தான் இது. இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முக்கியமானது இது, கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததில் பொட்டுக்கடலையை பொடி செஞ்சுட்டு நல்லா இதையும் சலிச்சு எடுத்துருக்கேன். இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தட்டைக்கு முக்கியமானது இந்த உளுந்தம் பொடியும் இந்த பொட்டுக்கடலை பொடியும் கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கணும், இல்லைனா தட்டை நல்லா வராது. இப்போ சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதை சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததில் தட்டை செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு விருப்பம் இல்லாதவங்க சிறுபருப்பு கூட இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க 50 கிராம் அளவுள்ள சமையல் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க இருக்கணும். இந்த எண்ணெய் ஊற்றின உடனே நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த எண்ணெயோட சூடு. ஸ்பூனை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கையால் பிசைய வேண்டாம், ஏன்னா சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடாக தணிஞ்ச உடனே கையால் இதை நல்லா பிசறி எடுத்துக்கலாம். இந்த கட்டிகள் இல்லாமல் கையால் பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக கலந்து வரும். இப்போ கையால் நல்லா பிசறி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசறி எடுத்த பிறகு இதை தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியமாக இருக்கக்கூடாது. அதாவது சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலகுன தன்மையாக இருக்கணும். தண்ணியை தெளித்து சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். மாவுகளை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவோட இந்த மாவு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். தட்டைகளை தட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல சின்ன உருண்டைகளை முதல்ல பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக பிடிச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு பிடிச்சிங்கன்னா தட்டை சீக்கிரமாக வெந்து வரும். தட்டை தட்டுறதுக்கு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துகிட்டு ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பால் கவர் இல்லைனா எண்ணெய் கவர் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த உருண்டை இதில் வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே கவரை மூடிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற பவுலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே கரெக்டான சைஸுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுகளோட இந்த தட்டைகளை தட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் தட்டையை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை ரொம்ப ஹை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தட்டைகளை ஒன்றா போட்டு எடுத்துருவோம். எண்ணெயோட பக்குவமும் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் அந்த மிதமான தீயிலிருந்து கம்மியோ கூட்டவோ செய்யாதீங்க. இப்போ ஒன்றா போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் ஒன்று கூட தவறாமல் செஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு இந்த தட்டை கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்த உடனே கிளறக்கூடாது. 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து இதை நல்லா திருப்பி விட்டுட்டு ஈவனாக குக் ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு கலரும் ஒரே மாதிரியான கலர் வந்து பபுள்ஸ் அடங்கி வரணும். அந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸு இந்த அளவுக்கு வந்த உடனே தட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள தட்டைகளையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளோட இந்த தட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.